எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க நினைக்கிறாங்க நல்லா வெயில் நேரம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசிட்டு ஏறிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்கும் போது அவங்க படியை விட்டு நல்லா இறங்கி அந்த பஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா மட்டும் நீங்க அந்த பஸ்ஸை எடுக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அதுல நம்ம பிள்ளைங்க வந்து பஸ்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஓட்டுங்க, ஒரே கண்ணோட்டத்துல ஓட்டுங்க. அதே மாதிரி போன் எதுவும் பண்ணாதீங்க. நான் சில இதுல பார்த்துருக்கேன், போன் பண்றீங்க எமர்ஜென்சினா ஒரு ஓரத்துல வந்து நிறுத்தி பண்ணிட்டு கூட போகலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டயத்துக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும், இந்த டயத்துல விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து பெரிய இது. நீங்க போனை பண்ணிட்டு உங்களுடைய கான்செக்ஷன் ஃபுல்லாவே வந்து அந்த போன்ல தான் இருக்கும். அதனால வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது வந்து டேப் அடிச்சிருப்பாங்க, அந்த டேப்பை இழுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிமூவ் த சேஃப்டி பின். இந்த பின்னுகளை வந்து வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஹேண்டில புஷ் பண்ணுங்க. ஹேண்டில அமுக்கிக்கிட்டே இது பண்ணக்கூடாது. எங்கனக்குள்ள பயரோ அந்த இடத்துல வந்து ஹேண்டில பிடிச்சி டீப் ஒவ்வொன்றில் பெருசில் வந்து 6 kgலாம் இருக்குது, அது டீப் இருக்கும், டீப்பை பிடிச்சி எடுக்கலாம். இது வந்து இந்த இதுதான் சின்ன 2 kgல இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப எங்கே பயரோ இதில் ஹேண்டில் புஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நிற்கிற அளவுக்கு போகும். கொஞ்சம் ப்ரெஷராக பவுட்ரு வந்து வெளியில் வரும். அதனால் இந்த சேஃப்டி பின் இல்லைன்னா கூட வாங்கி நீங்கள் போட்டுக்குங்க. இது இல்லைன்னா கூட உங்களுக்கு கம்பி இந்த வளைய மாதிரி கூட செஞ்சு போட்டுக்கலாம். நீங்கள் அது ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் போட்டவங்க தான் வரணுங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த சேஃப்டி பின்னு தான் வச்சுக்கணும். இந்த ஹோல்ஸ் இருக்கும், ஹோல்ஸில் வந்து சேஃப்டி பின் இருக்கும். ரிமூவ் த சேஃப்டி பின். ஃபஸ்ட்டு ரிமூவ் த சேஃப்டி பின்னு. இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு சேஃப்டி பின்னை எடுத்ததுக்கப்புறம் தான் அது இவர் அடிக்கிறாருன்னா வந்து அடிச்சு பார்த்தாருன்னா இந்த ஒரு காலம் மட்டும் தூக்கிட்டு போறாரு பாருங்களேன். அது ஏன் அந்த பிளட்டு வந்து தொங்க விட்டோம்னா வேஸ்ட் ஆகும். எவ்வளோ பேர் ஆனாலும் இதை வந்து அப்படியே நம்ம ஓடுறோம் நடக்கலாம். அவர் ஒரு கேன முடியாது பயப்படாதீங்க, விட மாட்டாங்க. ஒரு தூக்குவாங்க. இது இருந்தாலும் வெளியே வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி நடந்துச்சு, அன்கான்சியஸ் ஆகிட்டாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் 2 கையும் வந்து வச்சுட்டு ஜஸ்ட்டில் வந்து நம்ம இந்த இடம் இருக்குது பாருங்கள், சொல்கிறேன், இது வந்து மடங்கக்கூடாது. மடங்காமலே வச்சுட்டு நல்லா ஒரு 30 ப்ரெஸ் பண்ணணும். 30 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 அந்த மாதிரி 30 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவரோட மவுத்தில் வந்து இந்த எமர்ஜென்சி டயத்தில் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க அந்த கேமரா உள்ள குழந்தை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கேமரா வந்து செல்லு அதை மற்றபடி ஆன் பண்ணுங்க. அதை வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து மானிட்டர் பண்ணலாம். ஸ்கூல்ல வந்து சில ஸ்கூல்ல வந்து 2 வச்சிருக்காங்க. டிரைவரையும் பார்க்கலாம், உள்ள இங்க வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஒன்று வந்து டிரைவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஸ்கூல் பார்க்கலாம். அதெல்லாம் ஜிபிஆர்ஸ் நம்ம வண்டி எங்க இருக்கு லொகேஷன் பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து சப்போஸ் இதெல்லாம் வந்து 30 கிலோமீட்டர் போயிட்டு வர்றாங்க, எந்த இடத்துல வண்டி போயிட்டு இருக்கு இது பண்ணிக்கலாம். வீடியோவும் வாய்ஸ் இருக்காது. ஹலோ ஹலோ நம்ம பேசுறது கேட்கலாம். ஹலோ ஸ்கூல்ல டிரைவர் என்ன பேசலாம், இல்லை என்ன டிரைவர்ட்டே பேசலாம். அப்படியே ரிவர்ஸ் கிளிக் போடுங்க. இதுல வந்து கேமரா மட்டும் ரிவர்ஸ் கீழ சென்சார் வருங்க. அப்படியே ஒட்டி நில்லுப்பா, வண்டி ஒட்டி வாங்க. அதோ சவுண்ட் வருங்க. குழந்தை ஏதாவது வண்டி கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆமா இதில் டிரைவர்ஸ்க்கு வந்து எந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் அந்த ஆந்திரா டிரைவருக்கு வந்து அந்த கிராஷ் போர்டில் ஆக்சுவலாக வார்னிங் ஓவர் ஹீட் பண்ணாங்க. அது கம்ப்யூட்டரில் தான் ஓட்ட கூடாது. வண்டி ஃபயராக எடுத்துகிட்டு ஒரு 10-12 பேர் இருக்குது. அணைக்கிறதுங்கிறத கற்றுக்குங்க, ரொம்ப முக்கியம். ஒரு தீ சின்னதாக இருக்கும்போது அணைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதே பறவை மற்ற பெரிய அளவில் வரும்போது நம்மளால அணைக்க முடியாது. பட் அவங்க ஃபயர் சோர்ஸ் வந்து அதை பண்ண முடியும். சின்னதாக இருக்கும்போது நம்ம பண்ணிடலாம்.